सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगसौंडक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நடுவில் தான் ஆடியோ போட்டிருந்தோம். என்னன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அடிக்கடி ஹேங் ஆகுது. அது என்னவோ தெரியல, ஃபோன் ஃபால்ட்டு. அதனால வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை, அதான் ப்ராப்ளம். ஒரு நேரத்தில் ஒர்க் ஆகுது வீடியோ, ஒரு நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஃபோன் ப்ராப்ளம். இத்தனைக்கும் வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. அது மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது வீடியோ எடுத்தா. அப்படியே ஸ்டில்லாக வருது. அப்படி அதாவது பகவானுடைய நாமம், ராம நாமம். ஒரு மனுஷனுக்கு துணை இல்லை அப்படின்னா நாமம் தான் பெரிய துணை. ராமநாமம். ராம 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 ராமன்னு சொல்லினே இருந்தா அவனுக்கு துணை கட்சிச்சு. அவள் தான், அவன் தனியா இல்லை, ராமநாமத்தோட இருக்கான். ராமநாமத்தோட அவன் டைம் பாஸ் பண்ணலாம். நல்லா ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமநாமம் துணையா இருக்கு. இல்லை உனக்கு அதுவும் கொஞ்சம் போர் அடிக்குது, ரொம்ப நேரம் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் அப்படின்ட்டு போர் அடிக்குதுன்னா, அதுதான் இருக்கே பெரிய துணை. இந்த துணை மாதிரி வேற துணை கிடையாது. இந்த பாகவத புஸ்தகம் இது இருந்துச்சுன்னா எந்த ஊர் வேணா போகணும். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போய் இந்த பாகவதத்தை திறந்து படிச்சோம்னா அமிர்தமா இருக்கும், அருமையா இருக்கும். அது சொல்லும் போதே உள்ளுக்குள்ள அப்படி பொங்குது ஆனந்தம். இந்த பாகவத அமிர்தம். அதாவது இந்த பாகவதத்தை படிக்கிறதுக்கு சும்மா இது எப்படி துணை ஆகும் அப்படின்னா, இந்த பாகவதத்தை திறந்தா குந்தியம்மா தெரிவாங்க, கிருஷ்ணர் தெரிவாரு, பீஷ்மர் தெரிவாரு, அர்ஜுனன் தெரிவான், எல்லாமே தெரிவாங்க. இதுல இது திறந்தாவே தெரியும். குந்தி வாச்சு அப்படின்னா குந்தியம்மா வருவாங்க. அங்க பகவான் அந்த அவர் தேர்தட்டில் உட்காந்துருக்காரு கிருஷ்ணரு. அப்போ திரௌபதி, சுபத்ரை, குந்தி, பாண்டவர்கள்லாம் சூழ்ந்திருக்கிறாங்க அவர் துவாரைக்கு புறப்படுறதுக்கு. அந்த சமயத்துல குந்தியம்மா பிரார்த்தனை பண்றாங்க. அப்படின்ற அந்த உருவம் நம்மளுக்கு ஃபிளாஷ் ஆகும். அப்போ குந்தியம்மா ஸ்தோத்திரம் பண்ணா, நமஸ்தே புருஷந்த்வா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர் பகிர் அவஸ்திதம் மாயா ஜவனிகா சென்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லட்சியசே மூட திருஷா நடுவ நாட்டியதரோ எதா அப்படின்னு ஒரு நாடக நடிகர் போல மனுஷ வேஷம் போட்டு நடிக்கிற நீ சர்வேஸ்வரன் என்று நான் ஆத்தியம் ஈஸ்வரம், நீ ஆதி பரம்பொருள் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். இதுல நான் துல்லியமா வியாக்கியானம் பண்ணல, ஏதோ பகவானை புகழ்ந்து பேசுற அந்த ஈஸ்வரன், அந்த ஆதி புருஷன் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கறதுக்கே பகவான் எப்படியாப்பட்டவன் கிருஷ்ணன்,
அப்படின்னு அந்த மகிமைகளை நினைக்கும் போதே மனசுக்கு ரம்யமாயிடும். துல்லியமாலாம் வியாக்கியானம் பண்ண விடாது. வார்த்தை கரெக்டா இருக்கா அது அதை அப்படியே எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். பிளாங்க் மைண்டோட அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த ஆண்கள் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அனுபவமா இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணா அனுபவிக்கிட்டுடும். ஆனா இது உண்மைதானா நடந்தது, இது புராண கதையாச்சு அப்படின்னா சில பேர் எல்லாம் பண்றாங்க இல்லையா, நமக்கு அது செட் ஆகாது. அப்படியே இதை படிக்கும் போதே அமிர்தமா இருக்கும், அவ்வளவுதான், சுகமா இருக்கு. இதை விட வேற என்ன ஆகணும்? பாகவதம் படிக்கும் போதே நான் என்ன சொல்ல வரேன்னா, பாகவதம் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, பாகவத்து குருவே யாரு? சுகாச்சாரியார் தானே. அப்ப அவரை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, போட ஸ்டில்ஸ்ல வருது, நான் என்ன பண்றது. அடிக்கடி ராம ராம சீதாபதி ராம 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 ராம. அடிக்கடி இந்த லென்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல, இது கேமரா அடிக்கடி ஸ்டில் காட்டுது, வீடியோ தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. வீடியோ தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா இப்போ ஓடிண்டே இருந்து டக்குன்னு அது பொட்டி பொட்டியாக காமிக்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்டில் காமிக்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்டக் ஆகுது, ஹேங் ஆகுது. வாங்கி போகும்போதுன்னா ஒரு 3 வருஷம் தான் இருக்கும் இந்த ஃபோனு. சரி, அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது, அதாவது இந்த பாகவதம் ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா எனக்கு துணை கிடைச்சிச்சுன்னா, இந்த பாகவதம் ஒரு புஸ்தகம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு துணை கிடைச்சாச்சு இல்லையா, ரொம்ப சந்தோஷம். ராம 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 நாம சொன்னா அதுதான் பெரிய துணை, அதோட வேற எதுவும் இல்லை. இல்லை அப்படி ஒன்றுனா பாகவதம் படிக்கும்போது குந்தி வாச்ச பீஷ்ம வாச்ச அப்படி படிக்கும்போது ஆனந்தமா இருக்கும். எது சொல்ல வரேன்னா, பீஷ்மர் இந்த சுகாச்சாரியர் தானே குருநாதர், அந்த டாபிக் தான் சொல்லணும் வந்தோம். சுகாச்சாரியர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் விரகாதர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோ அபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. அப்படிப்பட்ட சுகாச்சாரியார் வந்து எப்படி இருக்காருன்னா, தன்மயதையா, எதுலையுமே தன்மயமாயிடுவாராம். எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படி பார்த்துட்டு போய் எல்லாம் வாசுதேவ ஸ்வரூபம், வாசுதேவ பிரம்மம். வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம். இந்த 3 லோகத்திலையும் வியாபிச்சிருக்கிறது வாசுதேவன் மட்டும்தான், எல்லாத்துலயும் வாசம் பண்றது. வேற யாரு இருக்கா? அந்நிய வஸ்து, 2வது வஸ்து ஒண்ணு கிடையாது. 2வது வஸ்துவா நமக்கு தோன்றது மாயை. அப்படி அவர் மாயிலிருந்து விலகி எல்லாம் தன்மயம், அதாவது வாசுதேவ மயமாக பார்த்துட்டு போனார் எல்லாத்தையும். அப்ப எதுலையும் தன்மயமா மாறிடுறாரு அப்படின்னா தன் ஆத்மஸ்வரூபமா பார்க்கிறார் சுகாச்சாரியார். அப்படி ஆத்மஸ்வரூபமா தன்மயமா ஆகிறதுனால்தான் இந்த பாகவதத்தை தன்மயமா ஆகிதான் இந்த பாகவதத்தை சொன்னார். அதனாலதான் ஸ்வானுபாவம், தன் ஸ்வானுபாவத்தோட சொன்னார் பாகவதம். அப்ப பாகவதத்தை எப்படி ரசிக்கணும்? இப்ப யசோதையினுடைய தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டால் யசோதை, கிருஷ்ணனுடைய பெருமைகள், அந்த யசோதையாவே மாறிடணும். அந்த யசோதை நிலையில நாம கிருஷ்ணனை கட்டி போடுற மாதிரியும், கிருஷ்ணன் நமக்களை பயந்து நடுங்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கு போயிடணும், அப்படி ஆயிடணும். எதா சொல்ல, புவி பாவுகாக, எப்படி அந்த பாவத்துக்கு போனாதான் பூமியில அவள் தான் பாவகர்கள், அதாவது அனுபவிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையை இந்த பூமியில, புவி பாவுகா. அப்போ அந்த ரசம், இந்த பாகவத ரசத்துல ஆன்மா லயமாயிடணுமா. ரசம் ஆலயம், ஆலயம்னா கோயில்னு ஒரு அர்த்தம், ஆலயம்னா ஆன்மா லயமாயிடணுமா. அப்படின்னா யசோதையா மாறிடணுமா, நந்த பாபாவா மாறிடணுமா. கிருஷ்ணனோட பேசும்போது பலராமர் கட்டி பிடிக்கும் போது பலராமரா நம்ம மாறிடணும், ராதையா மாறிடணும், கிருஷ்ணனாவும் மாறிடணும். அப்படி தன்மயமா ஆகி கதை சொன்னதுனால்தான் 18 புராணங்கள்ல இந்த பாகவதம் மட்டும் தனியா பிரகாசிக்குது சுகாச்சாரியார். ஏன்னா சுகாச்சாரியர் சொன்னது சுவானுபவத்தோட சொன்னார்.
இவர் சமாதி நிலையிலிருந்து பார்த்து எழுதினார். சமாதினா அனுஸ்மர தத்விசேஷ்டிதம். சமாதி நிலையிலிருந்து பகவானுடைய லீலைகளை பார்த்து அப்படியே வியாசர் எழுதினார். ஆனா அதை சுவானுபவத்தோட சொன்னவர் யாருன்னா சுகாச்சாரியர் தான். அப்படி சுவானுபவத்தோட சொன்னதுனாலதான் இது அனுபவ கிரந்தமா இருக்கு. அதனாலதான் பாகவதம் மட்டும் தனியா பிரகாசிக்குது. இந்த பாகவதம் 18 புராணங்கள்ல இந்த பாகவதம் நடுவில் வைக்காத வரைக்கும் தான் மற்ற புராணங்கள்லாம் பிரகாசிக்குமா. விஷ்ணு புராணம், ஸ்காந்த புராணம் அதெல்லாம் பாத்ம புராணம் எல்லாம் பிரகாசிக்கும். இந்த பாகவதம் எதுவும் வச்சுட்டா அதெல்லாம் ஓரம் தள்ளிடுவாங்க. இந்த பாகவத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த பாகவத்துல எல்லா அனுபவமா இருக்கும். பாகவதம் படிக்கும் போதே எல்லாம் புரியும். நான் என்ன சொல்றேன்னா, அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பாருங்க. இந்த எம்பிரவரஜந்தம் தன்மயதையா தரவோ அப்படின்னு மரங்கள் ரூபமா இருந்து பதில் சொன்னாராம். யாருக்கு? வியாசாச்சாரியருக்கு. புத்ரா இதி புத்ரான்னு ஒரு விரகத்தினால பின்தொடர்ந்து போறார் சுகாச்சாரியர். ஆனா அந்த மரங்கள் மூலமாக அந்த இவர் சொன்ன வார்த்தைகளை எதிரொலிக்கும்படியாக அந்த மரங்கள் பேசுற மாதிரி இருக்கும். பக்கத்துல மரங்கள்லாம் சுகருடைய வார்த்தை குரல் எதிரொலிக்குதான். ஏன் 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 அழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அழைக்கிறீங்க? அப்பா யாரு, பிள்ளை யாரு, அதெல்லாம் கடந்த நிலையில போறாரு. யாரு? சுகாச்சாரியர். தன் ஆத்மஸ்வரூபமா எல்லாத்தையும் பார்த்துன்னு போறாரு. அதான் தன்மை எதையா. அப்படி அதுல அப்படியே ஒன்றி போயிடுவாரு. அதுக்கு அது அப்படியேப்பட்டவருக்கு தான் பாகவதம் கொடுக்கணுன்ற ஆசைனாலும் அந்த சொத்தை எடுத்துன்னு போறாரு பாகவதத்தை. யார்? வியாசாச்சாரியார். அப்போ யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பாகவதம் படிச்சுட்டு சும்மா கதை கேட்டு போயிட்டோம்னா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாகவதத்தை அனுபவத்தோட படிக்கும் போதுதான், ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் அர்த்தமா படிக்கணும். அதுல அது அர்த்தமா படிக்கும் போதுதான் அதுல அவ்வளவு விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. அப்போ மரங்கள் ரூபம், ஏன்னா தன் யோக சக்தினால சர்வபூத ஹிருதயோ முனிம் ஆனதோஸ்மி பதம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா ஜீவராசிகளுக்குள் ஹிருதயத்துக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடிய பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவரான். அப்படின்னா எல்லா ஹிருதயத்துக்குள்ள தன் யோக சக்தியினால் போகக்கூடிய தன்மையுடையவரான். அதனால் மரங்கள் ரூபத்திலையும் போய் அவரால் பேச முடியுமா? அது மரத்தினுடைய கூழினால் ஆனதான இந்த பேப்பர்லாம். இப்ப அந்த புஸ்தகத்து மூலமா நம்ம கூட பேசுறாரு. தருனா மரம், வேர்கள் கொண்டது. தரவோ அபிநேது, மரங்கள் மூலமா பதில் சொன்னாராம் சுகாச்சாரியார். யாருக்கு? வியாசருக்கு. அவன் மொத்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு கதையும் படிக்கும் பொழுதும் நாம சுகாச்சாரியர் மாதிரி தன்மயமாகி படிக்கணும். படிச்சாதான் இந்த பாகவதம் ஸ்வீட்டா இருக்கும். அப்போ இந்த ரசத்துல ஆன்மா லயம் ஆயிடணும். அதான் ஆலயம். ஆலயம்னா கோயில் சொல்லுவோம். ஆனா இங்க சொல்ற ஆலயம் ஆன்மா லயமாக மட்டும், அதாவது மோட்சம் அடைய மட்டும். மோட்சம் அடைந்த பிறகும் முகஹு அப்படின்ற பதம் இருக்கு. நிகம கல்பதரு கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாக. எவ்வளவு வார்த்தைகள் போடுறாரு. ரசமா, ரசமாலயமா, பாவுகர்களா, ரசிகாக. இந்த பதங்கள்லாம் ஒவ்வொரு பதமுத்துக்கும் பெரிய பெரிய அர்த்தங்கள் வியாக்கியானம் பண்ணுவாங்க பாருங்க. மகாத்மாக்கள் ரசிச்சு பண்ணுவாங்க. அவ்வளவு சுகமா இருக்கும் அது ஒவ்வொரு. இது ரசமா இதுல தோல் இருக்குல்ல, அதாவது பழத்தை உரிச்சு விடணும், வாழைப்பழத்தை, அதெல்லாம் தேவையில்லையா. ஃபுல்லா எசன்ஸே அப்படியே இந்த பழம் உரிக்கிறது, அது உள்ள இருக்கிற கொட்டை எடுக்கிறது மாம்பழத்துல, அதெல்லாம் கிடையாது. அப்படியே மாம்பழ ஜூஸ், இன்னும் இந்த மாசாலாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மாம்பழ ஜூஸ் அப்படியே எசன்ஸ் அப்படியே பருக வேண்டியதுதான் இந்த பாகவதத்தை. இது ஃபுல்லா எசன்ஸ் மட்டும்தான். அனுபவமா இருக்குன்னு அர்த்தம் எசன்ஸ்னா. ஒரு மரத்துல நிகம கல்பதரோ கலிதம், வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் மரங்கள் போல, அதனுடைய பழம் போல ஸ்ரீமத் பாகவதம். அதுவும் பழத்துல தோல் கொட்டை நீக்கின பழம் போல, ரசம், வெறும் ரசம் மட்டும் அப்படியே நம்மளுக்கு எடுத்து அப்படியே சுகாச்சாரி அப்படியே நம்மளுக்கு எல்லாத்தையும் தோல் வச்சு கொட்டை வச்சு அப்படியே இந்த மிக்சியில் அடிச்சு அப்படியே ஜூஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. இருந்தாடா ஜூஸ் சாப்பிட்றேன்
ஆஹா, நம்மளுக்கு வேலை மிச்சம். நம்மளுக்கு நிறைய மண்டியை உடைச்சின்னு உபநிஷத்துலாம் போய் அந்த ஞானம்னா யாரு, அந்த பரபிரம்மம்னா யாரு, நேத்தின்னு அதை விசாரம் பண்ணி கஷ்டப்படுறதை காட்டிலும், இல்லை கர்ம காண்டங்கள்ல போய் மண்டியை உடைச்சு இருக்கிறத காட்டிலும், நிறைய கர்மானுஷ்டானங்கள்லாம் செய்து வேதத்துல சொல்லக்கூடிய கர்மானுஷ்டானம் செய்து கஷ்டப்படுறதை காட்டிலும், உபாசனைகள் 1000 தெய்வங்கள் இருக்குது, 1000 தெய்வங்கள் தேவதைகள் உபாசனை, இந்திர உபாசனை, சூரிய உபாசனை நிறைய இருக்கு. எந்த தேவதை கடைபிடிக்குதுன்னு தெரியாம குழம்பின்னு இருக்கிறத காட்டிலும், ஆதிக்கவையே முக்கியந்திய சூறையாக மகான்களே குழம்புறாங்களாம் வேதத்துல போய், நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்படி இருக்கிறத காட்டிலும் அப்படியே இதனுடைய சாரம், இந்த வேதாந்த இந்த நிகம கல்பதொரு கலிதம் பழம் சுகமுகம், அதோடைய பழம் நாம் அதான் உனக்கு தேவை. மரத்தை வளர்த்தவங்க வளர்த்துக்கிட்டோம். வியாசாச்சாரியார், வால்மீகி போன்றவர்கள் வேதத்தை ரட்சித்ததெல்லாம் ஓகே, உபனிஷத்துக்கள் அதெல்லாம் மகரிஷிகள் ரசிச்சாங்க. அது எதுக்காக காப்பாற்றி வச்சிருந்தா மரத்துன்னா, ஒரு மரம் எதுக்காக வளர்த்தாங்க, பழம் பழுக்கம் தான். இந்த பாகவதம் என்ற அனுபவம் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வேதங்கள் உபனிஷத்தினுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறது, அவைகளை பாராயணம் பண்றது எல்லாமே. இப்ப பழம் கட்சிச்சு சுகர், அந்த பழம் உச்சியில இருந்தா, மலையில் மரத்தினுடைய உச்சியில, வேத உபனிஷத்தினுடைய உச்சியில இருந்துதான். அது ஒரு கிளி கொடுத்துருச்சேன், அதான் சுகாச்சார கிளி. அது களை தட்டுப்பட்டு நம்ம கை கட்சிச்சேன் அந்த பாகவதன்ற பழம். அதுவும் அவர் என்ன சொல்றாரு, இது உனக்கு சரியா சாப்பிட தெரியல, இந்த தோலை உரிச்சிடு, கொட்டை எடுத்துடு, இந்த எசன்ஸா இருந்தா டம்ளர்ல போட்டு அழகா தொன்னையில, இந்த பாகவதம் என்ற புஸ்தகம் என்ற தொன்னையில் அழகா அந்த எசன்ஸஸ் தான் அப்படியே பருகு பிப்பத்தை. இது கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, அப்படியே பருக வேண்டியதுதான் இந்த பாகவத ரசத்தை, கிருஷ்ண அனுபவத்தை, இந்த பீஷ்மருடைய அனுபவத்தை, குந்தி அனுபவத்தை, ராசலீல அனுபவத்தை, ராதை அனுபவத்தை, யசோத அனுபவத்தை அப்படியே பருக வேண்டியதுதான். அந்த வாமன அவதாரம், விஸ்வரூபம் எடுத்தது, திரிவிக்ரம அவதாரம், அதெல்லாம் அப்படியே பருகலாம், சுகமா இருக்கும். நரசிம்ம அவதாரம் பயானகம், ஆனா பார்த்தா நம்மளுக்கு சுவையா இருக்கும். நரசிம்ம அவதாரம் பயங்கரமா இருந்தார், அந்த ஹிரண்யகசிபு கேள்விப்பட்டார், பிரகலாதுடைய பக்தி ரசம், ஆஹா, இதெல்லாம் அமிர்தமா. இதெல்லாம் என்னன்னா ஃபுல்லா அப்படியே எசன்ஸ் அப்படியே பருகினே இருக்க வேண்டியதுதான். அப்போ தோலை உரிச்சு கொட்டை எடுத்து அப்படியே எசன்ஸா நம்மளுக்கு தொண்டையில கொடுக்குறாரு, அழகா சாப்பிடுன்னு. இந்த வேலை பண்ணது சுகாச்சாரியர் தான். வியாசாச்சாரியர்னா பழத்தை தான் கொடுத்தாரு, அந்த பழத்தை தோலை உரிச்சு கொட்டை எடுத்து குத்தவர் யாருன்னா சுகாச்சாரியர் தான். அப்படி எசன்ஸா பேச்சு கொடுத்துட்டாரு. அந்த வேலை கூட வேணாம் அவனுக்கு, அனுபவமா குத்துறோம் சாப்பிட. அப்படி இனிமேல்ட்டு நம்ம போய் மரத்தை பார்ப்போமா, நம்ம ஏன் மரத்தை ஒரு நமஸ்காரம், வேத உபநிஷத்துக்குள்ள ஒரு நமஸ்காரம் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அது இல்லைன்னா மரம் இல்லைன்னா பழம் இல்லையே. ஆனா பழம் கடிச்சிட்ட பிறகு இனிமேல் மரத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பழம் கடிச்சிட்ட பிறகு மரத்தை திரும்பி பார்க்கணும், மரத்துக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் தான் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். பழம் கட்சிச்சு அமிர்தமா பாவதம் கூடக்கூடியா பழம் கட்சது. தாத்தா மரத்தை நட்டாருப்பா, பேரன் பழத்தை சாப்பிட்றான் கூடக்கூடியா. அதெல்லாம் முள் பாத்தி வச்சு ஆடு மாடு மேயாம கஷ்டப்பட்டு, ஆடு மாடு மேல நாஸ்திகளால் கெடுக்கப்படாத வேத உபனிஷத்துக்களை ரட்சித்து வந்தார்கள் நம்ம மகாத்மாக்கள். ஒரு மரத்தை வளர்க்குறவன் எப்படி முள் பாத்தி கட்டி ஆடு மாடு மேயாம அந்த மரத்தை வளர்ப்போனோ, அது மாதிரி அவருடைய பேரன்களாகிய நாமெல்லாம், அந்த ரிஷிகளுடைய வர்க்கத்தில் இருக்கிற பேரன்களாகிய நாமெல்லாம் அந்த பழத்தை படுக்க வேண்டியது மட்டும்தான். அந்த பழ ரசத்தை அப்படியே, அதுவும் சுகாச்சாரிய பழம் ரசத்தை ரசமா கொடுத்துறாரு. சரி, இந்த ரசம் என்னைக்கோ பிழிக்கப்பட்ட ரசம், அது நல்லா இருக்குமான்னா, அமிர்த திரவ சம்யுதம், மிருதமாகாத திரவமாயுது இந்த ரசம். மிருதம்னா அழியக்கூடியது, அழியாத ரசமாகுது. அது அன்னைக்கு பிழிஞ்சு கொடுத்தாரு சுகாச்சாரியார், பரிசுத்துக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டார். அந்த ரசம் இன்னைக்கும் அக்ஷயமா, அது போல பிரவாகமா, யாராருக்கெல்லாம் பாகவத புஸ்தகம் இருக்கோ அவங்க அக்ஷயமா பிரவாகமா அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இது அழியாத ரசம். இது எப்படி கொடுப்பட்டுன்னா, அனுபவத்தை கொடுக்கும் ரசம், ஆலயம், ஆன்மா லயமாக மட்டும் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ரசமா இருக்கக்கூடியது. என்ன இதுக்கு யார் தேவைன்னா, சிறந்த பக்தி ரசிகனா இருக்கணும். அந்த பக்தி ரசிகனா இருந்துட்டா இதை சுவைக்கலாம். முககு அடிக்கடி சுவைக்கலாம், திருப்பி அடிக்கடி எடுத்து படிக்கும் போதெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும். பரதயோகேஸ்வர் சரித்திரம், பிரகலாத் சரித்திரத்தெல்லாம் அவங்க நடந்த கொடுமைகள்லாம் பார்த்தோம்னா, அதெல்லாம் அது பெருசா சொன்னா சுகாச்சாரியர் மனசு தாங்காம ஒரு பாகவத பிரச்சாரத்தை எப்படி பெருசா வர்ணிக்குதுன்னு, அப்போ திக்கஜம் அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்லோகத்துல முடிச்சிடுறாரு. பிரகலாதனுடைய இம்சை பண்ண அந்த கொடுமைகளை ஒரு 2 ஸ்லோகத்துல முடிச்சிடுறாரு. விஷ்ணு புராணத்துல வியாசர் ரொம்ப விஸ்தாரமா வர்ணிச்சிருப்பாரு பிரகலாதன் நடந்த கொடுமைகளை. ஆனா பாகவதத்துல சுகாச்சாரியர் தன்மயமா போனவர், அந்த கொடுமைகளை எப்படி நான் சொல்லுவேன்,
அந்த பிரகலாதனா போயிட்டு அந்த அனுபவங்கள் அந்த கொடுமைகளை நினைச்ச போது அந்த பிரகலாதுக்கு அபச்சாரம் இல்லை, எனக்கே அபச்சாரம் பண்ண மாதிரி அது பிரகலாதுக்கு அந்த கொடுமைகள் எனக்கே அந்த கொடுமைகள் இருந்தது, எனக்கு சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மள 2 ஸ்லோகத்துல பிரகலாதன் அந்த கொடுமைகளை சுருக்கமா சொல்லிட்டாரு சிவாச்சாரி. அதனால்தான் அதுக்கு அவ்வளவு கௌரவம் கொடுத்து அந்த பாகவதத்தை அப்படி சொல்றாரு. அதனால சுகருடைய அனுபவம் வேற. தரவோ அபிநேரு சர்வபூத ஹிருதயரவ் எல்லா ஜீவராசி ஹிருதயத்துல புகுந்து பரிசுத்தருடைய ஹிருதயத்துல புகுந்து அவருக்கு அனுபவத்தை கொடுத்து அவருடைய பசிதாகத்தை மறக்கடிச்சு செய்துட்டார் தன் சாநித்திய மாத்திரத்தினாலே. பரிசுத்து இந்த பாகவத அமிர்தத்தை பருகிறதுனால அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுச்சு பரிசுத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பார்க்கணும். எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். இந்த உபநயன சம்ஸ்காரங்கள் கூட ஏற்றுக்கொள்ளாமல் சமிதாதானம் பண்ண எதுவும் பண்ணாம ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணாம எதுவுமே இந்த பூணூல் அணிதல் நன்னூல்களை பயில்வதற்கே பூணூல் அணிதல் இல்லையா, வேதத்தை என்னெல்லாம் பண்றதுக்கு அந்த சம்ஸ்காரம் எதையுமே ஏற்றுக்கலையா. அவர் பாட்டுக்கு எல்லாம் கீழ்ப்படியாததான். இந்த பிரம்மானுபவம் தான் மேல்படி. அந்த நிலையை சித்தித்தவருக்கு இந்த வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாம் படிக்கணும் அவசியம். அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. இதெல்லாம் அனுபவத்தை கொண்டு வந்து விட்டுடணும். அந்த அனுபவத்தை கொண்டு வந்து விட்டுச்சுன்னா இவைகள்லாம் விட்டு போயிடலாம். அதான் பாகவத அனுபவமே கிடைச்சிச்சு. இனிமேல்ட்டு இந்த உபநயன சம்ஸ்காரம் வேண்டாம்னு சொல்லிட்டு துறவியா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. அனுபவத்தோட பிரம்மானுபவத்தோட இந்த பாகவத அனுபவத்தோட எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமா பார்த்துட்டு எல்லாம் பிரம்மமயமா பார்த்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் நிர்குணோபி நைர்குண்யாபி நிர்குண நிஷ்டையில் தான் இருந்தாரு, இரு உருவம் இல்லை அப்படின்னா. அப்புறம் பாகவதம் அவர் காதல கேட்ட மாத்திரத்துல யாரோ 2 ஸ்லோகம் சொன்னாங்களாம். பர்ஹா பீடம் நடவரவபு கர்ணையோ கர்ணிகாரோ பிப்ரத் வேணும் ஜடரப்படையோ அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் இந்த வைஜெயந்தி மாலா ரந்திரா ஆண் வேணும் அதர சுதையா ஒரு கீதை கீர்த்தி அப்படின்னு அந்த ஸ்லோகம் 2 ஸ்லோகம் யாரோ பாடினதை பார்த்து இது என்ன ஸ்லோகம் இது அருமையா இருக்கே, கிருஷ்ணானுபவமா இருக்கே. அந்த பிரம்மானுபவம் கிருஷ்ணனா மாறிடுச்சு. மயில் பிழி வச்சிருந்து அழகா புல்லாங்குழி எந்த வித்தியஸ்த பாதனாக கோடி மண்முதலா வண்ணாக 5 வித சந்தனால் பூசப்பட்ட திருமேனி கார்முகில் வண்ணம் குறுகிய இருப்பு ரத்ன காஞ்சி சொர்ண வட்டியானம் கால சலச்சலன் சப்திக்கக்கூடிய திவ்யானுபவங்கள் மஞ்சள் பட்டாடை சுறுசுறான கேசங்கள் செவ்வரி படந்த அந்த கண்கள் அந்த மண்முதலனை வெள்ளோ என்று போல அவனுடைய புருவம் அரைவட்ட சந்திரன் போல அவனுடைய நெற்றி எள்ளுப்பு போன்ற அவனுடைய நாசி கோவை பழம் போல உதடு முல்லைப்பு போன்ற பற்கள் கதுகதுப்பான கன்னங்கள் கண்ணாடி ஒத்த கபலமான கன்னங்கள் காதல மகர குண்டலங்கள் கழுத்துல கௌஸ்தப ரத்தம் டால் அடிக்கிறது தான் கோடி மண்முதல் லாவண்யனா இருக்கிறானா ஹரிச்சந்திர சச்சிதா இல்லையா மதுரோ முரளிதரக மதுரமா வேணுகானத்தை செஞ்சு வித்தியஸ்த பாதனா காலை மாத்தி போட்டு அப்படிப்பட்ட கிருஷ்ணஸ்வரூபம் அந்த ரூபத்தை வர்ணிக்கிறது தான் அந்த பர்ஹா பீடம் நடவரவப்பு. நாடத்துக்கு வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி நடிக்கிறானே. இந்த ஸ்லோகத்தை கேட்டவுடனே ஒரு மனசு கிருஷ்ண இடத்துல மயங்கிடுச்சு. அப்போ இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னா உங்க அப்பா வியாசாச்சாரியத்துல தான் இருக்கு அப்படின்னு அந்த 2 சிஷ்யர்கள் சொன்னாங்க. அந்த 2 ஸ்லோகத்தை கேளு. பாகவத்துல 2 ஸ்லோகம் தான் மனசு கவர்ந்துடுச்சு. ஹரேர் குணா அக்ஷிப்தமதிகி அப்படின்றார். ஹருடைய குணங்கள் அந்த ரூப லாவண்யங்களை மனசை அபகரித்து விட்டது. இத்தம்பூத குணோஹரிகி அந்த பகவானுடைய குணங்கள் அந்த பகவானுடைய ரூப லாவண்யங்களை மனசை அபகரித்து கொண்டு உடனே என்ன பண்ண விஷ்ணு ஜனப்பிரியா அந்த விஷ்ணு ஜனக்கு பிரியமானதாகிய வியாசாச்சாரியர் போய் நாடினேன். அவரிடத்துல அத்தியகான் மகதாக்கியானம் இவ்வளவு பெரிய 18,000 ஸ்லோகம் கொண்ட அந்த பாகவதத்தை நான் அத்தியன முறையில அடைஞ்சேன் அப்படின்ட்டு சுகாச்சாரியர் சொல்றாரு பரிசுத்துக்களை. அப்படிப்பட்டுதான் இந்த பிரம்மானந்தத்தை விட அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கிறது பக்தி ஆனந்தம், கிருஷ்ணானந்தம். அப்போ வீட்டை விட்டு துறவியா வெளியே கிளம்புந்து பிரம்மானுபவத்து தானே. அந்த பிரம்மானுபவம் கிருஷ்ணானுபவத்துல பாகவத்துல கிடைக்குதுன்னு சொன்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க. நாம எதுவும் தவம் பண்ணவனா யோகம் பண்ணவனா அதெல்லாம் வியாசர் பண்ணிட்டோம், வால்மீகி பண்ணிட்டோம். நமக்கு அப்படியே அமிர்தமா ரசமா கொடுத்துட்டாங்க. இந்த அனுபவத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த அனுபவத்தை ரசிக்கிறதுக்கான ரசிகனா இருக்கணும். அதான் முக்கியம். இதுல பக்தி என்ற ரசத்துக்கு தான் கரையமாகும் பாகவதம். வேற செல்லானோட்டு பணத்துக்காக பாகவதம் கரையமாகாது. இது தேவை பக்தி என்ற ரசம் தான். அப்போ நல்லா பாருங்க, அபேத கிருத்தியம்
கர்மாவை விடலையா சுகாச்சாரியார், கர்மா இவரை விட்டு போயிடுச்சான். அதாவது கர்மா விடுறது ஒண்ணு இருக்கு, கர்மா விட்டு சன்னியாசம் மேற்கொள்றது ஒண்ணு இருக்கு. துறவியா தானே போறாரு சுகாச்சாரியார் வீட்டை விட்டு. எம்பிரவ் ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். அதாவது என்னன்னா உபநயன சம்ஸ்காரம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், அந்த பூணூல் அணிதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம பிரம்ம அனுபவத்தை சித்திச்சதுனால அவருக்கு 14 வயசு யுவாவாக பாட்டுக்கு பிறந்த மேனிக்கு திகம்பரரா அவர் அந்த பிரம்மானுபவத்துல தேகத்தை மறந்து அப்படி எல்லாம் பரபிரம்மஸ்வரூபம் வாசுதேவ ஸ்வரூபமா பார்த்துட்டு போறார். அப்போ கர்ம இப்ப இனிமேட்டு நான் வேதாத்தியனம் பண்ணி குருகுல வாசம் பண்ணி நான் என்ன கத்துக்கணும்? அதான் அடைய வேண்டிய பிரம்மானுபவம் கட்சிச்சு சித்தித்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மாவை விட்டு போல, அந்த கர்மா அவரு விட்டு போச்சு. அவரு கர்மா ஒட்டாது. சில பேர் பார்க்கலாம் பாகவதர்லாம், இப்ப துக்காராம் தாசர்லாம் போனா எந்த வேலை போனாலும் அந்த வேலை செட் ஆகாது துக்காராம் தாசர்லாம். ஏன்னா கர்ம வினைகள்ல அவர்கள் கர்மாவில் அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. அந்த பிரம்மானுபவம் கிருஷ்ணானுபவம் பாண்டுரங்க அனுபவம் சித்தித்து விட்டது அல்லவா துக்காராம் தாசருக்கு. அந்த கிருஷ்ண பக்தியில போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த கர்ம வினைகள்லாம் சுட்டி அரிச்சிடும். அவங்களுக்கு கர்மானுஷ்டானத்துல அதிகாரம், எந்த கர்மா செய்தாலும் அது ஒட்டாது. அந்த கர்மாவில பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்தா தானே ஒரு வேலையில நிலைச்சு நிற்பாங்க. யார் துக்காராம் தாசர் பார்த்தா எந்த வேலைக்கு போனாலும் அவர் பார்த்தா செட் ஆகாது, எல்லா வேலையும் விட்டு விட்டு வந்துடுவார். அது வேலையை அவர் விடல, அந்த வேலையிலிருந்து அவரை துரத்திடுவாங்க. இவர் பாட்டுக்கு என்னன்னா ஒரு இந்த மாதிரி கடை வச்சு கொடுப்பாங்க துக்காராம் தாசருடைய மனைவி. ஆனா பார்த்தா அந்த கடை பார்த்தா ஃபுல்லா வரவங்களுக்கெல்லாம் இலவசமா அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. அப்புறம் எப்படி கடை நடத்த முடியும்? இந்த பாண்டுரங்கா விட்டலா அப்படின்ட்டு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதில் யாரா இருந்தாலும் எடுத்து மனமே எடுத்து போகலாம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தா இவர் வந்து எந்த கர்ம வினையிலையும், அதாவது இவங்களுக்குலாம் அந்த பௌதிகமான விஷயங்கள் ஈடுபட முடியாது, பகவான் ஈடுபடவும் விட மாட்டான். ஆனால் அந்த கர்மாக்கள் ஒட்டாது. இந்த கர்மா செய்துதான் எனக்கு ஒரு வருமானம் வரணும், அது மூலமா தான் குடும்பம் நடத்தணும். அவங்களுக்கு வந்து கதா மாத்திரைக ஜீவினகா ஹரிகீர்த்தன தத்பராக பகவன் நாம கீர்த்தனங்கள் பண்ணி கொண்டிருந்தாலே அவர்கள் ஆனந்த அனுபவம் சித்திச்சிடும். அதுலயே அவர்கள் ஆனந்தமா இருப்பாங்க. அப்புறம் அந்த கதை மாத்திரத்தில் ஜீவிக்கிற அவர்களுக்கு வந்து ஒருத்தர் பணம் கொடுத்து ஒருத்தர்களை கை கட்டி வாய் பொத்தி கூலி வேலை செய்து சம்பாதிச்சுதான் ஜீவிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பகவான் தான் அவங்களுக்கு ஜீவனமே. அப்படி இருக்கும்போது விதுரர் என்ன பண்றார்? போய் போர்க்களத்துல உயிரை விடுறது பகவான் விரும்புவானா? விதுரர் வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு பகவான், விதுரர் வீட்டுல கடன் பட்டிருக்காரு பகவான். ஆனா அதான் விதுரர் என்ன பண்ணார்? இவர் விட மாட்டாரு இந்த ராஜ்யத்துல உள்ள விசுவாசத்தினால அப்படின்னு இவரை கலப்பணும். முதல்ல என்னன்னா துரியோதனன் வந்து வெளியே போன்னு துரத்துற மாதிரி பண்ணிட்டாரு பகவான். யாரு? விதுரர். ஏன்னா விதுரர் வந்து என்னன்னா கர்மாவில் அதிகாரம். ஏன்னா பரம பாகவதர். ஒரு பக்தனுக்கு வந்து என்னன்னா பக்தனும் சன்னியாசியும் ஒண்ணுதான், ஒரு பாகவதனும் சன்னியாசியும் ஒண்ணுதான். அவளுக்கு இல்லற விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு பகவான் அனுமதிக்க மாட்டான். நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவர்கள் எப்படியாவது வெளியே கலப்பு தான் பார்ப்போம். அவர்கள் பாகவதத்துக்கு வந்துருவாங்களா, பகவான் நாம சொல்ல வந்துருவாங்களா, பாகவத தர்மத்துல ஈடுபடுவாங்களா, அப்படிதான் அவங்கள தயார்படுத்துவான் பகவான். அப்ப என்னன்னா விதுரர் என்ன பண்றார்? நல்லா அழகா கலப்பிட்டார். இவரா வரமாட்டாரு. துரியோதனன் என்ன பண்ணான்? அவங்களுக்கு பொருள்களை பிடிக்கொண்டு அவன் உடல் மட்டும் வெளியே போட்டான். யார் இவனை இங்க அழுத்தது? சித்தப்பா துரியோதனுக்கு. அதனால விதுரரை வந்து சபையை விட்டு திருதராஷ்டிரம் எதிர்வே, திருதராஷ்டிரம் தான் அழிச்சது மந்திராலோசனைக்கு. ஆனா திருதராஷ்டிரம் எதிர்வே அவமானப்பத்திரம் திருதராஷ்டிரம் ஒரு கேள்வி கூட கேட்கல. யாரு? துரியோதனன். ஆனா துரியோதனன் தவறா பேசி விதுரரை வெளியே அமைச்சிடறான். இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு. கிருஷ்ணன் அங்க தூதுக்கு வந்திருக்காரு. கிருஷ்ணனுடைய வார்த்தைகளுக்கு அவமதிச்சு சொன்னதுனால கிருஷ்ணன் சொல்றதுதான் கரெக்டு, பாகத்தை தர்மபுத்திரருக்கு பாகம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது நியாயத்தை சொன்னாரு விதுரர். அது தப்பான் துரியோதனுக்கு. அவ்வளவுதான், புரியல, வெளியே கிளம்பு அப்படின்ட்டு வெளியே துரத்திட்டான். அவருக்கு ஒண்ணும் இல்லை, வாசல் படியில வைஷ்ணவ தனுசை வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா நான் போய் பாண்டவர்களோட யுத்தம் பண்ணுவேன்னு நினைச்சுன்னு இந்த தனுஷ் எடுத்துன்னு போறேன்னு நினைச்சு போறான்னு சொல்லிட்டு இந்த தனுஷை எனக்கு வேணாம், நான் போய் யுத்தம் பண்ண போறதில்ல, நான் என்ன பண்ண போறேன், தீர்த்த யாத்திரை போக போறேன்னு சொல்லி
வாசல் படியில அந்த வைஷ்ணவ தனுசை வச்சுட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்பிட்டார். அழகா கிருஷ்ணனுடைய புண்ணிய கஷேத்திரங்கள், ஆயிரக்கணக்கான கோயில்கள், பகவானுடைய வாசுதேவனுடைய கோயில்கள் இருக்கே இந்த பாரத தேசம் முழுவதும் அருமையா சஞ்சரிச்சார். நிறைய புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு புண்ணிய யாத்திரைகள் போய் ஆனந்தமா கிருஷ்ணனுடைய தரிசனம். அங்க முகந்த லிங்காலேயே தர்ஷனே திருஷம், கண்களுக்கு கொடுத்ததே பகவானுடைய கோயில்களை போய் பகவானுடைய ரூபங்களை அர்ச்சா விக்கிரகத்தை போய் தரிசனம் பண்றதுக்காக தான். அப்படி அந்த ஆலயங்கள்ல அடையாளமிடப்பட்ட அந்த சங்கு சக்கரம் பார்த்தோம்னா கோயில்கள்ல நாராயணன் ஞாபகம் வரும். அந்த சங்கு சக்கர கதை நாராயணன் ஞாபகம் வரதான். கிருஷ்ண மனுஸ்மரந்தி, கிருஷ்ணனை தான் ஞாபகப்படுத்துமா அது. அப்படி அனுபவமா இருக்கும். அப்படி ஜாலியா பகவான பிரார்த்தனை பண்றதை விட்டு இந்த போர்க்களத்துல அடிச்சுக்கின்னு பிடிச்சின்னு சாகிறதுக்கா நீ போய் இந்த கர்ம வினையில போய் விழ போற, அடிச்சுன்னு சாவறங்க அடிச்சு சாவட்டும், நீ ஆனந்தமா போய் என்னுடைய தர்சனம் செய்து கொண்டிரு அப்படின்னு விதுரரை கழிப்பு விட்டார் பகவான். அதனால மகான்களுக்கெல்லாம் பார்த்தா எந்த வேலைகளும் செட் ஆகாது. உலக விஷயங்களை அவங்களே ஈடுபட நினைச்சா அந்த உலகம் அவங்கள வெறுத்துரும். இவங்க உலகத்தை வெறுக்க மாட்டாங்க, உலகத்தோட இணையம் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த உலகம் சேர்த்துக்காது, இந்த உலகத்துல மக்கள் உறவுகள்லாம் சேர்த்துக்காது, அவர்களை புறம்ப தள்ளும். நீ உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, நீ கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல பாகவதத்துக்கு நேர்ந்து விட்டாச்சு. ரொம்ப நல்லது. தனிமைப்படுத்தப்பட்டால் ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம். இது சுந்தரமா சுவாமி, எந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எப்ப சொன்னாரு தெரியல, இது அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. இது ஏகாந்தம் தான் பெரிய லாபமா. அருமையா பாகவதம் படிச்சு அனுபவிக்கலாம். இந்த உறவுகள், இந்த உலகங்கள்லாம் பார்த்தா நிறைய கபடம், சூது, வஞ்சனைகள், பொறாமை. இவர்களோட பழக பகவான் விடவே மாட்டான். ஆனாதான் உலகம் ஒட்டாது இந்த கபட சூது நிறைந்த இந்த மாதிரி. அதனாலதான் சில நிறைய பேர் பார்த்தா அந்த பாகவத பக்தி பண்றவங்களுக்கு இந்த உத்தியோகம்லாம் நிறைய நிலைச்சுன்னு இருக்காது. எந்த உத்தியோகம் பண்ணாலும் அவளை பிடிக்காது. அவங்களுக்கு நல்லா பணம் கொடுக்குறான்ப்பா, லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னா கூட அந்த பணத்து மேல ஆசை இருக்காது. அந்த பாகவதத்தில் தான் மனசு இருக்கும். இந்த பாகவதத்தில் உள்ள அந்த வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், கிருஷ்ணனுடைய லீலைகள், ஆகா ராம அவதாரம், அதை நினைச்சிட்டானா வேலையை விட்டுருவான். நேரம் வந்து பாகவத புஸ்தகம் திறந்து படிக்கணும் தான் ஆசை. இந்த பாகவதத்தை மறக்கடிக்க செய்யக்கூடிய அந்த உத்தியோகங்களை தூக்கி போட்டுருவான். அதுதான் துக்காராமதாஸுக்கு எந்த வேலையும் செட் ஆகல. பாகவதத்தில் நிறைய பேருக்கு அப்படிதான் ஆயிருக்கு. நிறைய பாகவதலுக்கு எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் எந்த உத்தியோகம் போனாலும் செட் ஆகாது. பகவான் பிரிக்கிறான். அப்படி அது குடும்ப நடத்துக்குன்னா அது தன்னாலே வரும். அது பகவான் யோகக்ஷேமம் மகாமியகம். எப்ப நீ வந்து என்னுடைய கதைகள்ல மனசு நம்பிச்சதோ, என் நாமங்களை கீர்த்தனம் பண்றியோ, என் கதைகளை பேசுறியோ, உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துப்பேன். அதுக்கு நிறைய கதைகள், அதுக்கும் கதைகள் இருக்கு. எப்பொழுதும் பகவத்கீதையை படிச்சிருந்த ஒரு பிராமணர், உஞ்சவர்த்தி பிராமணர், அவர் என்ன பண்றாரு, போனா இந்த அரசொம்பு கூட நிரம்பாது. அந்த உஞ்சவர்த்தி போனா அரசொம்பு கூட நிரம்பாது. என்னமோ தெரியல, அங்க இருக்கிற தாராளம் போட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த கிராமத்துல அவர் போய் உஞ்சவர்த்தி இத்தனை வீடு தான் இருக்கு இல்லையா, இவ்வளவு வீடு தான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இத்தனை வீடுகள், 10 வீடோ எத்தனையோ ஒரு வீடு, எத்தனை வீடு மட்டும் பிக்ஷை எடுத்துன்னு வருவாங்க. அதுல வந்து அந்த அரிசியில் தான் கஞ்சி வடிச்சு, இந்த பிஞ்சு வைத்து கஞ்சி வடிச்சு சாப்பிடுவாங்க அந்த குடும்பஸ்தர், அந்த பிராமணர். அப்போ இந்த பகவத்கீதை படிக்கிறவர் தினமும் பகவத்கீதை படிக்காம இருக்க மாட்டாரு. அப்போ ஒரு நாள் பார்த்தாரு, இந்த பகவத்கீதை புஸ்தகம் திறந்து பார்த்தா ஒரு ஸ்லோகம் இருக்கு, 360 ஸ்லோகம். இந்த 740 ஸ்லோகங்கள ரொம்ப சாரமான ஸ்லோகம். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அருமையான ஸ்லோகம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அபேத கிருத்தியம். உலக விஷயங்களை பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு புத்தி போவாது. அதனால இவர் கர்மா விட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சுகாச்சாரியருக்கு, அதுக்கு சொன்னேன் அபேத கிருத்தியம். கர்மாவை இவங்க விடல, கர்மா இவங்கள விட்டுச்சு. இப்போ விதுரர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, துரியோதனன் துரத்துனா, அதனால வீட்டை விட்டு விதுரர் வெளியே வந்தார். அப்படிதான் துரத்தி அனுப்பிச்சிருந்தேன் இவங்கள.
ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த இல்லற கவலைகள்ல இந்த போர் சண்டை சச்சரவு இந்த சம்சாரத்துல போய் மாட்டின்னு சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் தனியா கலப்பி கிருஷ்ண பக்தியில அனுபவத்தை கொத்தணும் அப்படின்னு பகவான் நம்ம விடுதலை பண்ணி விட்டான் எதிர்க்கு. அதான் பகவான் செய்யக்கூடிய நல்ல செயல். ஆனா தன்னை அவமதிச்சிட்டானே, தன்னை திட்டானே அப்படின்னு அதை நினைக்கலையா, இதெல்லாம் மாயை, இது பகவானுடைய செயல் அப்படின்னு புரிஞ்சுட்டு வெளியே கிளம்பினாராம் வீட்டை விட்டு. யாரு? விதுரர். இப்ப நான் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, அந்த கதைக்கு வருவோம். ஒரு உஞ்சவருத்தி பிராமணர் அரசமும் கூட நரமா சொன்ன இல்லையா, அவர் என்ன பண்ற போய் அழகா உஞ்சவருத்தி எடுத்தா பகவத்கீதை படிக்கிற. பகவத்கீதை பார்த்தா அனன்யா சிந்தயந்தோமாம் ஏச்சனா பத்யுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமகம். நித்திய அபியுக்தானம், எப்பொழுதும் நித்தியமா பகவானை உறுதியா பற்றி கொண்டவர்கள் உபாசிக்கிறவர்களுக்கு அவங்களுடைய யோகக்ஷேமத்தை பகவானே பார்த்து வழங்குறான். வகம் யகம், நானே அவருடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறேன். யோகன்றது என்னன்னா பௌதிகமான யோகக்ஷேமம் வேற, தேவையானதை கொடுக்கறது, அது கொடுத்ததை பாதுகாக்கிறது. ஆனா உண்மையான யோகக்ஷேமம் ஸ்ரீ அண்ணா சொல்லுவாரு, பக்தி தான். அந்த பக்தியை நமக்குள்ள கொடுத்து அந்த பக்தியிலிருந்து நம்மள நழுவாதபடி நம்மள க்ஷேம பாதுகாக்கிறது தான் உண்மையான யோகக்ஷேமம். அது பாகவதர்களுக்கு எடுத்துக்கொள்வருடைய அதிகாரிகள் பொறுத்து அதை அப்படி எடுத்துக்கலாம். அப்ப அந்த பிராமணர் என்ன பண்ணார், பகவத்கீதை படிச்சா யோகக்ஷேமம் வகம் யகம் சொல்றானே, பகவானே எப்போ சிந்திச்சுன்னு இருந்தா அவன் யோகக்ஷேமத்தை அவனே பார்த்து வழங்குவான்னு சொல்றானே, இது சரியில்லை. அவன் யோகக்ஷேமத்துக்கு அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனாதான்ப்பா சம்பாதிக்க முடியும், அன்னைக்கு உழைச்சாதான் கஷ்டப்பட்டாதான் முடியும். சும்மா யோகக்ஷேமம் நீ உட்கார்ந்து இருந்தா பகவான் தேடி வந்து கொடுப்பானா? அப்படி இல்லை. அப்ப யோகக்ஷேமத்தை நான் வகிப்பேன்னு சொன்னா அது எப்படி? அதனால இது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அடிச்சிட்டார். யாரு? அந்த புஸ்தகத்தோட வார்த்தையை அடிச்சிட்டார் அந்த பிராமணர். இது யோகக்ஷேம வகம் யகம் ஏதோ தப்பா போட்டிருக்காங்க, அப்படி கிடையாது. பகவானே நானே அவங்க வீட்டு யோகக்ஷேமத்தை நான் சுமப்பேன், அவங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நான் வகிப்பேன் அப்படின்னு நான் வகாம் யகம், நான் வகிப்பேன்னு நான் சுமப்பேன் அவங்களுடைய குடும்ப பாரத்தை அப்படின்னு அர்த்தமாயிடுது. யோகக்ஷேம வகாம் யகம்னா அது எப்படி நம்ம குடும்பம் சொல்ல? நம்ம இப்ப இந்த உஞ்சவரத்துக்கு போனாதான் ஏதாவது கிடைச்சா வந்து அது அரை சொம்பு ரொம்பதோ இல்லை கால் சொம்பு ரொம்பதோ அதை கொண்டு வந்துதான் சமையல் செய்து சாப்பிடணும். இதுல வந்து யோகக்ஷேமம் பகவான் வகிப்பான்னா பகவான் வந்து நேரடியா வந்து பகவான் காப்பாத்தோம்னா இது எதோ தெரியாம போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அடிச்சிட்டார், இந்த யோகக்ஷேமன்றதை அடிச்சிட்டார். வேற ஏதோ வார்த்தையை இணைச்சி வேறுபாடு படிக்கிறார் பகவத்கீதையை. மறுநாள் பார்த்தா அந்த அடிக்கப்பட்டது காணவில்லை. பகவத்கீதை படிக்கும் போது என்னடா அது, இந்த யோகக்ஷேமத்தை அடிச்சுட்டுமே, இது எப்படி காணாம இருக்கு? வகாம் வகிக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையை, யோகக்ஷேமம் இல்லை வகாம், நானே வகிக்கிறேன், அந்த வகாம் அகம், அந்த வகாமின்ற இடத்த அடிச்சிட்டாரு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அடிச்சிட்டாரு. திருப்பி பார்த்தா அந்த அடிச்ச அடையாளமே காணும். முழு ஸ்லோகமும் இருக்கு. சாஸ்திரத்தை மாத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுல ஒரு காச்சா தூணு ஒரு அக்ஷரமும் சத்தியம். அவள் பகவத்கீதையை மாத்தத்துக்கு நீ என்ன, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பகவத்கீதையில வார்த்தை அடிச்ச உடனே அந்த பிராமணர் உண்மையான பக்தர், அந்த வார்த்தை ஏதோ தெரியாம போட்டிருக்காங்கன்னு அடிச்சிட்டாரு. திருப்பி வந்து பார்த்தா மறுபடியும் அடிச்ச இடம் பார்த்தா அவ கலைஞ்சு போயிருக்கான். மறுநாள் அதே மாதிரி அடிச்சுட்டாரு. மறுபடியும் உஞ்சவர்த்தி போயிட்டு வந்து மறுபடியும் பகவத்கீதை படிக்கலான்னு பார்த்தா அந்த பகவத்கீதை அந்த வகாம் யகம், நான் வந்து யோகக்ஷேமத்தை நான் சுமப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தா அடிச்சது பார்த்தா காணாம போயிடுச்சு. முழு ஸ்லோகமும் அப்படியே இருக்கு. என்னடா இது, ரொம்ப போச்சு. அப்பதான் பகவானே, இது என்ன உன்னுடைய லீலையா கிருஷ்ணா? உண்மையிலேயே நீ என்னுடைய யோகக்ஷேமத்தை வகிப்பியா அப்படின்னா எனக்கு காட்டு, நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேனே, ஒரு அரசொம்பு கூட ரொம்ப மாட்டேங்குது. உஞ்சவர்த்திக்கு போனா நான் பசியும் பத்தியமா, குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கா, என் குடும்பத்தை நீ தானே கிருஷ்ணா காப்பாற்றணும். அந்த யோகக்ஷேமத்தை நான் பார்த்து செய்வேன்னு சொன்னா, வகிப்பேன், நான் சுமப்பேன் அந்த குடும்ப பாரத்தை அப்படின்னு சொன்னா, நீதானே சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு பிரார்த்தனை பண்றாரு. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஒரு பையன், இவர் என்ன பண்ண உஞ்சவர்த்திக்கு போயிட்டார். போயிட்ட பிறகு அந்த வீட்டுல ஒரு மாமி, அந்த மாமி அந்த பிராமணருடைய பத்தினி, ஒரு கண்ணங்கரையில் ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்றான், மூட்டை, இந்த நெல், அந்த காலத்துல நெல்லு மூட்டை தானே, நெல்லு அரிசியோ ஏதோ ஒரு மூட்டை, அந்த மூட்டையை சுமந்து வந்து, மாமி மாமி
அப்படின்ட்டு அந்த வீட்டுல கூப்பிடுறாரு. உடனே அந்த மாமி வெளியே வர, யாரா நீ? இல்ல மாமா உங்களுக்கு இந்த அரிசி மூட்டை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அப்படியா? மாமா கொடுக்க சொன்னாரு. ஆமா. இவ்வளவு பெரிய மூட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே திண்ணையில இறக்கும், வலிக்குது மாமே இறக்கிட்டோம்னா திண்ணையில இறக்கிடும், உள்ளெல்லாம் வராது, அங்கேயே இரு. அந்த மாமி அவ்வளவு மடியா இருக்காங்களாம். இவன் பார்த்தா கண்ணங்கரையில இருக்கான். ஒருவேளை இவன் ஹரிஜனனோ அப்படின்னு நினைச்சிட்டு, உண்மையிலே ஹரிஜனங்கள் தான். இவன் கண்ணங்கரையில இருக்கான. கிருஷ்ணன் எப்பவும் என்னைக்கு சிவப்பா இருந்திருக்கான் அவன். அவன் என்னைக்கு கருப்பு தானே அவனுக்கு அழகு. அப்படி கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் பார்த்தா முண்டாஸ் கட்டின்னு அழகா இடுப்புல வேஷ்டி கட்டி சம்முன்னு அந்த மூட்டையை திறந்து, மாமி இங்க இறக்கிட்டுமா, இறக்கிடு அப்படின்னு. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டா. இந்த மூட்டை வந்து இறங்கிடுச்சு. அப்போதான் வந்தது யாரு? பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. எப்படி வந்தான்? ஒரு ஹரிஜன் தான், கண்ணங்கரையல் ஒரு பையனா வந்தான், முண்டாஸ் கட்டின்னு வந்து என்னன்னா அந்த மூட்டையை இறக்கிட்டு, சரி வரமாமி அப்படின்ட்டு போயிட்டான். போயிட்டு வராரு விஞ்சவர்த்தி. அன்னைக்கு போனா எல்லாம் வீட்டை போட்டு எங்க வெளியே போட்டுருக்காங்க போல இருக்கு. அன்னைக்கு பார்த்தா ஒரு புடி அரிசி கூட கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் யார் வீட்டுல ஒரு புடி தான் கிடைச்சது. என்னது? அந்த சொம்பு எடுத்துன்னு வர்றாரு. என்னைக்குமே ரொம்ப நிரம்பாது, இன்னைக்கு பார்த்தா சுத்தமா நிரம்பல. உடனே வந்து பார்த்தா வீட்டுல மூட்டை இருக்கு, திணைமலை. அப்போ மனைவி வீட்டுக்கு கேட்கிறாரு, என்னடி இது மூட்டை இருக்கு? நீங்க தான் கொடுத்தாருன்னு சொன்னீங்களா? நீங்க தான் கொடுத்து அனுப்பிச்சிங்களா? ஒரு பையன் வந்து சொன்னான். அந்த பையன் தான் கொடுத்தாங்க. நான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஆமா, நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க தான் கொடுக்க சொன்னீங்களா? அதை கொண்டு வந்து கொடுத்தான் பையன். எப்படி இருந்தான் பையன்? கண்ணம் கரையால இருந்தாங்க. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. சுருளான கேசம், அழகான கண்கள் உடையவன் அப்படின்னு. அந்த கிருஷ்ண பரமாத்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காண்டி பார்த்த சாரதி. நான் பகவத்கீதையில கேட்டேன், என் யோகக்ஷேமத்தை நீ வகிப்பியா? கண்டிப்பா. நம்புறவங்களுக்கு பகவான். அதான் ஒரு பாட்டு இருக்கு, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் அவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கே வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். அந்த பிராமணனோட வீட்டிலுடைய ஏழை கண்ணீரை கண்டதும் பகவான் வந்தான். அவளுக்கு என்ன, ஒரு மூட்டை அரிசி போட்டான். அந்த அரிசி எல்லாம் என்ன பண்ணாரு இவரு, தன் குடும்பத்துக்கு மட்டும் எடுத்துக்காம நிறைய, அதான் நம்ம நிறைய இருக்கே அப்படி சொல்லி தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இறைக்க இறைக்க கீழே நீர் சுரக்கும். அந்த மூட்டை அரிசி காலி பண்ண உடனே உணவு மூட்டை வந்து அங்க இருக்கு, அது திண்ணையில. என்னடா அது? உன் யோகக்ஷேமத்தை நான் வகிப்பேன்னு சொன்ன இல்லையா, உன் குடும்ப பாரத்தை சுமப்பேன். ஆனா நீ அதை தானமா பண்றேன்னா உங்களுக்கு கொடுத்துனே இருப்பேன். அதனாலதான் அன்னதானம் ரொம்ப ரொம்ப வசதி. அப்படியேப்பட்ட பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா அப்பதான் அந்த பகவத்கீதை படிக்கும் போது, அந்த அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேசாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் பகாம்யகம். கிருஷ்ணா, என் யோகக்ஷேமத்தை பார்த்து செய்யறடாப்பான்னு கண்ணில் கண்ணீர் வருது, உடம்புல ரோமாஞ்சனம் ஏற்பட, தொண்டை கத்கதம் உண்டாகி அப்படி அவருக்கு புல்லரிச்சு போய் பேச முடியாம, அதுக்கு மேல அந்த ஸ்லோகத்தை திருப்பி அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேசாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம். என் யோகக்ஷேமத்தை பார்த்து செய்யறடப்பா. யார் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னே தெரியல அந்த அரிசி மூட்டை திண்ணை மேல. காலியான பிறகு உடனே ஒரு திண்ணை மூட்டை, ஒரு அரிசி மூட்டை வந்து அங்க இருக்கு. பார்த்தா பகவான் அந்த யோகக்ஷேமத்தை வகிக்கிறான். இப்ப அவங்களுக்கு என்ன, சாப்பாடு குறைச்சலே கிடையாது. அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வந்துடும். என்னைக்கு நீ பகவானை நம்பி கிளம்புறியோ, உண்மையா நம்பணும், பொய்யா இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, உண்மையான பக்தி பண்ணணும். அந்த உண்மையான பக்திக்கு பகவான் யோகக்ஷேமம் பகாமியம். அவனையே பிரதானமாக கொள்ள வேண்டும், பகவானையே முக்கியமாக கொண்டவர்களுடைய யோகக்ஷேமம் இன்னைக்கு நடந்துருக்கு. இஸ்கான்ல முரளிதர சுவாமிஜி மடத்துல நிறைய அண்ணாவுடைய சிஷ்யர்கள், எவ்வளவு பேருடைய வாழ்க்கையுடைய யோகக்ஷேமங்கள் எல்லாம் பகவான் தான் வகுக்கிறான். பகவான் தான் அந்த க்ஷேமம் அவர்களுக்கு எல்லாம், அவங்களுக்கு தேவையான குடும்ப விருத்திக்கு தேவையானது எல்லாத்தையும் பகவான் வழங்குறான். இன்னைக்கு நிறைய பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்களை காண்பிக்க முடியும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தருடைய வாழ்க்கையில
பகவான் யோகக்ஷேமத்தை வகிக்கிறத நம்ம காண முடியும். நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில சத்தியம், அந்த பகவத்கீதையில உள்ள அந்த வார்த்தை சத்தியம். யோகக்ஷேமம் பகாமியம், உன்னுடைய யோகக்ஷேமத்தை வைப்பான். ஆனா நீ பகவான்களை உண்மையா இருக்கணும். பகவானுக்கு மட்டுமே தெக்தஸ்வ கர்மனக தெக்தஸ்வ ஜனபாந்தவாகான்னு கபிலவதேவர் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி தன்னுடைய கர்மாக்களை பகவானுக்கு மத்கிருதே தெக்த கர்மனகா, அந்த வார்த்தை கவனியும். என் நிமித்தமாக எல்லாத்தையும் திறந்தவனா இருக்கணும். எனக்கு என்னுடைய கர்மாவிலேயே ஈடுபடக்கூடிய, என்னுடைய சேவையிலேயே முழுசா உன்னை அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிச்சுன்னு சொன்னா உன்னுடைய யோகக்ஷேமத்தை தபந்தி விவிதாஸ்தாபா நெய்தன் மத்கதச்சே, பலவிதமான தாபங்கள் ஒன்று வந்து பாதிக்காதபடி நான் பாதுகாப்பேன். ஏன்னா மத்கதச்சேத சகா, உன்னுடைய மனசுல என்ன வச்சிருக்க, அதனால உனக்கு எதுவும் பாதிக்காது. கபிலவாசுதேவர் சொல்றாரு பாகவத்துல, அருமையான ஸ்லோகங்கள். மத்கிருதே தெக்த கர்மனகா தெக்த ஸ்வஜன பாந்தவாகா, தன் உறவுகளை எல்லாம் முக்கியமா நினைக்காம என்னையும் முக்கியமா கொண்ட அம்பரீஷன் சரித்திரம் படிச்சு பாருங்க. தன் உறவுகளை முக்கியமா நினைக்கலையா, தன் மனைவி குழந்தைய தாராகார புத்திராப்தான்னு எல்லாத்தையும் துரத்துட்டான். பகவான் சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் பச்சாம்சி வைகுண்ட குணானுவரணே ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதையே முகிந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ ஹரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷோ பாதோ ஹரே கஷேத்திர பதாபி சத்பனம். அப்படியே பாருங்க அவருடைய சேவைகள். இந்த புலன்கள் எல்லாம் பகவத் சேவைக்காக பயன்படுத்தி அந்த பகவான் என்ன பண்ணுவான், அவருடைய யோகக்ஷேமம், அவருடைய பின்னாடி ஆபத்து வர வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சு சகராயத் சகராயத்தை கொடுத்துட்டு போறான் பகவான் அம்பரீஷனுக்கு. அதுதான் ஆபத்தை காப்பாத்துது. ஆபத்து கூட அந்த சகராயத்தை கூப்பிடல, அந்த சகராயமா கிளம்பி வந்துச்சு துர்வாசலத்தை கொடுத்துருக்கு, அந்த பிசாசு அழிக்கிறதுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அப்படி அனன்ய சிந்தையோடு இருக்கிறவங்களுடைய யோகக்ஷேமத்தை பகவான் காப்பாற்றுறான் அவங்களுக்கு. அதனால பகவானுக்காக தங்கள் பாகவத தர்மத்தில் ஈடுபட்டு இந்த இல்லற தர்மத்தை துறந்தவர்களுக்கு அவர்கள் அதான் சொன்ன பாகவதெல்லாம் சன்னியாசிகளும் ஒண்ணுன்னு சொன்ன இல்லையா? அதான் ஒண்ணு. அவர்களுக்கு கர்மாவில் ஈடுபட முடியாது. கர்மாவில் ஈடுபடுறதுனால அவங்க பட்டினி பசியமா இருப்பாங்களான்னா அவங்களுக்கு பகவான் பார்த்து செய்வான். ஒரு பிராமணருக்கு செய்தான்னு சொன்ன இல்லையா? பகவத்கீதை படிக்கிற பிராமணர். இந்த பகவத்கீதையில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு கதை இருக்கு. பத்ம புராணத்துல ஒவ்வொரு அத்தியாயம் சாங்கிய யோகத்தை படிச்சா என்ன பலனு, தியான யோகத்தை படிச்சா என்ன பலனு, ராஜவித்யா ராஜகோகிய யோகம் படிச்சா என்ன பலனு, பக்தி யோகம் படிச்சா என்ன பலனு, ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 18 அத்தியாயத்துக்கும் என்ன பலன்ன்றது பத்ம புராணத்திலயும் ஸ்காந்த புராணம் பக்தி புராணம் தெரியல. அதுல ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அவங்களுடைய பலன்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பகவத்கீதைனா பகவானுடைய வார்த்தைகள். இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு பகவான் நாமா. ஆனா இவர்களுடைய சாரம் என்னன்னா, உன் யோகக்ஷேம வகைன்னு உன் அனங்க சிந்தைன்றது என்னன்னா, எப்பொழுதும் பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது. ராம 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 ராம. அவ்வளவுதான். பகவான் நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறது தான் அனன்ய சிந்தையன். அவ்வளவுதான். எப்போ அவனை நினைச்சுன்னு இருக்கிறோம்னா மனசு அலைப்பாயும் தன்மை உடையது. எப்பொழுதும் கிருஷ்ணஸ்வரூபத்தை நினைக்க முடியாது. ஆனா வாக்கு நம்ம வாசமா இருக்கு. அப்ப நாமா சொல்லும் பொழுது நீ ஒன்னு அறியாமலே பகவத் ஸ்மரணம் தான். இப்போ அஜாமனம் புத்திரன் நினைச்சு சொன்னாலும் பகவான் என்ன சொன்னார், தன்னை நினைச்சுதான் பகவான் எடுத்துட்டு அவனை காப்பாத்துறாரு இல்லையா? அது மாதிரி நீ பகவான் நாமா சொல்லிட்டு வேற சிந்தனைகள் சதற விட்டா கூட பரவாயில்ல. பகவான் நாமா நீ சொல்லிட்டு இருக்கும் போதே நீ பகவான்கள் தான் இருக்கிற, பகவத் ஸ்மரணத்துல தான் இருக்கிற உன்னை அறியாமலே. அப்போ பகவான் விவசக்கடன் தன் வசமின்றி பகவான் நாமத்தை சொன்னா கூட அது சத்தியம் விமுச்சியது எத்பிபேதி ஸ்வயம் பயம், உன்னை பயத்திலிருந்து விடுவிக்கும், உடனே உன்னை விடுவிச்சிடும். சத்தியம் விமுச்சியது. அப்படிப்பட்ட சக்தி உடையது பகவான் நாமத்துக்கு. அது நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நீ அனன்ய சிந்தையோடு தான் இருக்கிற. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாஞ்ச பௌதிக சரீரத்திலே நம்ம இல்லையா, நம்ம வைகுண்ட சரீரத்துல இருக்கிறோமா நாமலாம். சதா வைகுண்ட நிலையாக. அதுக்கும் பிரமாணங்கள் இருக்கு. ஹரி கீர்த்தனத்தை யாரு ஹரிநாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்கள் வைகுண்ட வாசிக்கலாம். சதா வைகுண்ட நிலையாக யாருன்னா ஹரி கீர்த்தன தத்பராக. பகவான் நாமங்களை கீர்த்தனம் பண்றவங்க லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்கு ஜீவினகா, இந்த பகவத் கதையிலேயே வாழ்க்கையை நடத்துபவர்கள்.
அந்த லீலையில அமிர்தத்துல ரசத்துல பித்து பிடித்தவர்களாகிய பாகவதர்கள் அவர்கள் பௌதிகவாதிகளே சொல்லக்கூடாது. அவர்கள்லாம் பகவானுடைய தெய்வம் பிரகிருதி ஆசிரித்திய தெய்வ பிரகிருதி ஆசிரித்தவர்கள். அவர்கள் பௌதிகமான பிரகிருதி இல்லை அவங்களுக்கு. அப்படி புரிஞ்சுக்கணுமா? அவங்க பௌதிக உடல்ல காணப்பட்டாலும் அவர்கள் பௌதிக உடல் இல்லை. அவர்களெல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கணுமா பாகவதர்ல. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அபேத கிருத்தியம் அப்படின்னா தன்னை கவனிச்சுக்கணும், தன் உடம்ப பாதுகாக்கணும்ன்ற அந்த தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் தான் என் உடம்ப திருப்தி பார்த்தீங்கன்னா என் மனசு திருப்தி பார்த்தீங்கன்னா கர்மாக்கள் உண்டு. அவங்க கர்மாவில பந்தப்பட வேண்டும். பகவானை பார்த்துக்கணும், பகவானுக்கு சேவை செய்யணும், பகவான் நன்மை தான் நமக்கு நம்ம முக்கியம், பகவானுக்கு பூஜைகள் பண்ணோம், பகவானு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னு பகவானுடைய நன்மையை விரும்புபவர்கள் தான் பாகவதர்கள். அப்ப பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வாழறவர்கள் அவர்கள் தேக நிலையிலே இல்லைன்னு அர்த்தம். அவர் பகவத்வாய கல்பதே, பகவான் மயமாக போய்விட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு யோகக்ஷேமங்கள்லாம் பகவான் பார்த்து செய்வார். அதனால அவர்களுக்கு கர்மாவில் அதிகாரம் கிடையாது. எப்ப தன் உடல் தேவை, தன்னுடைய மன தேவை, தன் சுயநலத்தையே பெரிதாக கொடுத்துக்கிறார்களோ அவர்களுக்கு கர்மா செய்துதான். ஆனா பகவானை திருப்திப்படுத்தணும், பாகவதம் படிக்கணும், பகவான சந்தோஷம், இதெல்லாம் கிருஷ்ண பிரியம். பாகவதம் படிச்சா யாருக்கு பிரியம்னா கிருஷ்ண பிரியம். சகல கல்மஷநாசனம் ச முக்தியக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதரேன லோகே தீர்த்தே பரிசீலன சேவையாக்கிம். ஏன் கஷ்டப்பட்டு கர்மாக்களை செய்றீங்க? தீர்த்த யாத்திரை அது இதுன்னு ஏன் ரொம்ப சிரமப்படுறீங்க? ஒத்துழைக்காத இந்த உடம்புல ஏன் அலையிறீங்க? ஒத்துழைக்காத இந்த உடம்புனால ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? உட்கார்ந்த இடத்துல ராம 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 இல்ல ஹரே கிருஷ்ணா இல்ல ஹரே ராமா, ஏதாவது பிடிச்ச நாமது பிரியா ஸ்வ நாம கித்தியா, என் விரத பிரிய நாம கித்தியா, விரதமாக இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாவே போதுமா? உன் யோகக்ஷேமம் பகவான் பார்த்துப்போம். கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பகவான் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம யோகக்ஷேமத்தை பார்த்துப்பான் அப்படின்னா விதரர் எப்படி பார்த்தது? துக்காராம் தாசர் குடும்பம் எப்படி நடந்தது? எவ்வளவு குசலருடைய வாழ்க்கையில் எப்படி பகவான் படியால் தான் எல்லாம் நடக்கும். அச்சா விகிரகத்துல இருக்கிற ரூபமே என்ன? பகவான் தானே. இந்த பாகவதமே பகவத் ஸ்வரூபம் தானே, நம்ம பிரத்யட்சமா இருக்கே. அது பகவானா பாக்குற கண்ணு உனக்கு வேணும், அவ்வளவுதான். அதனால சில பேர் சொல்லுவாங்க, அது நான் அடுத்த பதிவுல சொல்றேன். இந்த விஷயம் இப்ப என்னன்னா, பகவான் யோகக்ஷேமத்தை பார்த்துப்போம். அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதுன்னா நாம சங்கீர்த்தனம். மிருகாஹரி மிருகாஹரின்னு வர்றது தான். மிருகங்களை எல்லாம் கொண்டு இருந்தான். அப்ப நாரதனுடைய உபதேசத்தினால நீ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. ஏன் மிருகங்களை கொள்றேன்னா என் வயிற்று பாட்டுக்கு தான், எங்களை வேடுவ தொழிலாச்சு அப்படின்னு இந்த காட்டுவாசி சொல்றான். அப்போ இந்த மிருகங்கள்லாம் கொண்டா இதெல்லாம் பாவம் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு எனக்கு வருத்திக்கு இந்த மானு முயல் அடிச்சு சாப்பிட்டு இருக்கேன். அப்படிலாம் மிருகங்களை கொல்லக்கூடாதுப்பா, அது ஜீவம்ச தப்பு. அப்ப என் வயிற்று பாட்டுக்கு நான் என்ன பண்றது? சாப்பாடுக்கு நீ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லு அப்படின்னு நாரதர் உபதேசம் பண்றாரு. அப்ப ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொன்ன உடனே அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிது. அவரை சிறந்த பாகவதரா மதிச்சு எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு அரிசி பருப்பு எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்றாங்க. அவருக்கு சாப்பிட்றதுக்கு விருத்தி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இவருக்கு பேரும் புகழும் பெருகுது. பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையானதை தேடி வந்து கிடைக்குது. அந்த மிருகாஹரின்ற ஒருத்தனுக்கு அது மாதிரி நிறைய பாகவத கதைகள் இருக்கு. அதுக்கப்புறமா நாரதர் சந்தோஷப்படுறாள். இப்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்ல சொல்ல அதாவது என்னன்னா கரும்பு தின்ன கூலியம் நாமும் சொல்றதுக்கு சுவையா இருக்கு. அதே சமயத்துல என் யோகக்ஷேம விருத்திக்கு தேவையானது தன்னாலே கிடைக்குது. எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான். இதை விட வேற என்ன ஒண்ணு? இதான் அனன்ய சிந்தையும். நீ பகவன் நாமத்தை அனவரதம் சொல்லி கொண்டிருந்தால் உன் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து பார்த்து செய்வோம். எப்ப நீ பகவானை பார்த்து பகவான் திருப்திமா இந்த பூஜைகள் பண்ணா பகவான் திருப்தியா இருக்குமா? பாகவதம் படிச்சா பகவான் திருப்தியா இருக்குமா? பகவான் திருப்திக்காக சைதன்ய சரிதாமிரதம் படிச்சா பகவத் திருப்தியா இருக்குமா? பகவான் நாம கீர்த்தனம் பண்ணா திருப்தியா இருக்குமா? நாம ஜபம் பண்ணா திருப்தியா இருக்கணும். பகவத் திருப்திக்காக நீ சேர பத்தியா அது பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைந்து உன் யோகக்ஷேமத்தை அதுதான் சொல்றாரு. முதல் கட்டளை என்னன்னா அனன்யா சிந்தையந்தம்.
அப்புறமா தான் யோகக்ஷேமம் வகாமியகம். ஃபர்ஸ்ட் நீ இதை விட்டு யோகக்ஷேமத்தை, இப்ப எல்லாமே என்னன்னா முதல் தங்கள் யோகக்ஷேமத்தை தான் பாத்துக்கிறாங்க. தன் வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கணும், நான் பிரார்த்தனை பண்ணா நடக்கணும், நடந்தா நான் பகவத் பக்தி பண்ணுவேன், இல்லைன்னா நான் பகவத் பக்தி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ முதல் ஸ்லோகத்தை முதல் படி, முதல் அனன்யா சிந்தையந்தோ. இது பைபிள்ல கூட ஒரு வார்த்தை இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது இயேசு கிறிஸ்து சொல்றார் பைபிள்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவர் சொன்ன தர்மத்தை கடைப்பிடி, அவரை நேசி, முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு இருதயத்தோடும் பூரணமா முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளை ரொம்ப முக்கியம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 10 கட்டளைகள் பைபிள்ல. அதை விட இது 2 சாரம். இதெல்லாம் முழு மனதோட, முழு ஆத்மாவோடும், முழு திருப்தியாக, முழுமையான மனதோட பகவான் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது ஒரு கட்டளை பைபிள்ல. 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் நேசி. இந்த 2 தான் மெயின் பைபிள்ல. இயேசு சொல்ற அது சாரமான விஷயம்ன்றதுனால நான் சொல்றேன். அடி அது மாதிரி பகவானும் சொல்றார், ஆத்மா உபமன்யேன்னு கீதையில சொல்றாரு. இந்த உன்னை உபமானமாக கொண்டு மற்ற ஜீவராசிகளுக்கும் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பார்ப்பாயாக. அப்ப அனன்யா சிந்தையந்தோ, எப்பொழுதும் என்ன வேற சிந்தனை இல்லாம, அந்நிய சிந்தனை இல்லாம என்னையே வழிபட வேண்டும், என் திருப்திக்காகவே எல்லா செயல்களும் செய்யணும். அப்படி செய்தா உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கோ செய்துக்கிட்டு எங்களை வந்து கேட்டா நியாயமா? யாருக்கோ உழைக்கிறேன், ஆனா எங்களை வந்து நான் நன்மைகளை கேட்கிறேன், நியாயமா? உன் சுயநலத்துக்காக அந்த தேகத்தை திருப்திப்படுத்திக்க, மனசு திருப்திப்படுத்துக்காக நீ செயல்படுத்தின. அப்போ உனக்கு நான் பக்தி பண்ணனே, எனக்கு எதுவும் செய்யலைன்னா உன்னுடைய நோக்கம் சரியில்லையே. உன் நோக்கம் என்னன்னா என்ன திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இருந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் உன் யோகக்ஷேமத்தை. அப்போ இந்த டெக்னிக் புரிஞ்சினா போதும். உண்மையான நோக்கம் தான் மனசை மாத்திக்கணும். பைபிளோட ஒரு வார்த்தை, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இந்த மனசை பகவானத்துல திருப்பிட்டா பரலோக ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம், பகவானுடைய மோட்சம் நம்மளுக்கு சுலமா கிடைச்சிடும். பகவானுடைய பக்தி நம்மளுக்கு சுலமா கிடைச்சிச்சுன்னா அப்புறமா பாகவதத்துல தேன் மாதிரி ருசிக்கும். பாகவத்தை எப்படி அனுபவிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் சொல் தன்மயதையா. சுகாச்சாரியர் எப்படி அனுபவிச்சாரோ தன்மயமா போய் அப்படி அனுபவிச்சாதான் பாகவதம் சுவையா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஏதோ பாகவதம் அது என்னைக்கோ நடந்த கதை, புராண கதை. பீஷ்மர் யாரோ, குந்தி யாரோ, நீதான் என் பீஷ்மரு, நீதான் என் குந்தி, நீதான் என் பிரகலாத, நீதான் என் துருவன். அதை மறந்துட்ட, நீதான் அந்த துருவனா மாறி. அங்க கதை படிக்கும்போது துருவனா நீ மாறிடணும். தன்மயதையா. அப்பதான் சுவானுபவமா இருக்கும். சுவானுபாவம், அகில சுதிசாரம் ஏகம், அத்தியாத்ம தீபம். சுகாச்சாரம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாராம் நம்ம வீட்டுல, இந்த பாகவதம் என்ற விளக்கு. இது வச்சு இந்த வெளிச்சத்துல நட, ஃப்ரீயா இருக்கும். அத்தியாத்ம தீபம், அகில சுதிசாரம் ஏகம், சகல சாஸ்திரங்களுடைய சாரம் இந்த பாகவதம். சர்வ வேத இதிகாசானம் சாரம் சாரம் சமுத்திரதம். சகல வேத இதிகாசங்களுடைய சாரம், கடைந்தெடுக்கப்பட்ட சாரம் பாகவதம். இந்த பாகவத்துடைய சாரம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். அந்த நாம ராம 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 சொல்லிட்டே இருந்தா போதுமானது. அப்போ எதிலையோ போயிட்டு கனெக்ஷன் கொடுத்து இப்ப குழப்பமா இருப்பாருங்க, எதில் விட்டுன்னே தெரியல. அது மாதிரி அனன்யா சிந்தையந்தோன்னா பகவான் நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம தொடர்ந்து செய்ய 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 நம்ம யோகக்ஷேம பகவான் பார்த்து செய்வோம். குற்றம் இருந்தா கூட பகவான் மன்னிச்சிடுவான். மன்னிச்சு நீ உன்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்து செய்வான். சில பேருக்கு பார்த்தா சோதனைகள் வருதுன்றாங்க, கஷ்டங்கள் வருது, சோதனை. நீ தப்பு பண்ணாம பகவான் சோதனை கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. நாம ஏதோ ஒரு தவறான நடத்தையோ, தவறான எண்ணங்களோ, தவறான செயல்களை நம்ம ஈடுபட்டிருப்போம். பகவத் பக்தி பண்ணிட்டே, பகவான் நாம சொல்லிட்டே ஏதாவது தவறான செயல்கள்ல, தவறான எண்ணங்களோ, இல்லை ஏதோ கபடமோ, ஒரு இச்சைகள்ல தவறான செயல்களை செய்திருப்போம். அதனுடைய பலனாத்தான் நமக்கு சோதனைகள், துன்பங்கள் வருதே தவிர பகவான் உண்மையிலே ஞாபக சங்கீர்த்தனம் பண்ணா அனுகூலமா தான் பகவான் இருப்பான். பிரதிகூலமா நடக்குதுன்னா உன்னுடைய தவறுகளை கண்டிக்கிறதுக்காக சில நாம சொல்ற ரொம்ப சோதனைகள் வருதுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம்.
நீ நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற, நீ தப்பு பண்ணாம பகவான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். சோதனைகள் உண்டாகாது, அனுகூலமா தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கு, நிறைய பேருக்கு அனுகூலமா இருக்கு. பகவத் நாமா சொல்ல சொல்ல அனுகூலமா இருக்கு. அப்படி பிரம்மச்சரியத்தை, சத்தியத்தை, ஆச்சரியம், நேர்மையை கடைபிடிக்கணும். அப்படி உண்மையா பக்தி பண்றவங்களுக்கு அனுகூலமா இருக்கு பகவான் நாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையா பக்தி பண்றவங்களுக்கு. இதுல எதை அங்க எசகு பசுக்கா தவறு பண்ணா உடனே கண்டிக்கிறதுக்காக உடனே சோதனைகள் வரும், கஷ்டம் வரும். அதுக்கு என்ன பண்ண, நம்ம தவறான நடத்தைகளோ, நம்ம தவறான எண்ணங்களோ, நாம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்புக்கான தண்டனையா தான் நம்ம நாமா சொல்லிட்டு இருக்கும் போதே, பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கும் போதே தப்பு பண்றேன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும். உடனே மனசு புண்படுற மாதிரி ஒரு கஷ்டம் கிடைக்கும், கஷ்டம் உண்டாகும். அதனால தவறுகளை போய்கிட்டு பகவான் நாமா சதா சொல்லிட்டே கண்டிப்பா குற்றங்கள் நீக்கப்பட்டும் பகவான் நாம அனுகூலமாவதை நீ பார்க்கலாம். மெயினான விஷயம் என்ன, மனசு வாக்கு காயம் முக்கரணங்களா பிரம்மச்சரியம், மனசு வாக்காயம் முக்கரணங்களா பிரம்மச்சரியம், சத்தியம், அதுவும் மனசு வாக்கு காயம், உண்மையா இருக்கணும், மனசுல நினைச்சிட்டு பேசணும், பேசினபடி செயல்படணும். அப்படி முக்கரணங்களா உண்மையா இருக்கணும், சத்தியம், நேர்மையா இருக்கணும். பகவான் ரொம்ப எதிர்பார்ப்பான். ஏன்னா அவனே சத்தியஸ்வரூபி, சத்தியம் பரம் தீமகி சத்தியத்தையே தியானம் செய்வாயாக என்று பாகவதத்துல முதல் ஸ்லோகமே சத்தியத்தை தியானம் பண்ணு, பொய்ய தியானம் பண்ண. சத்தியம் எது, அதன்படி வாழ்க்கை நடத்து. சத்தியம் பரம் தீமகி, சத்தியத்தையே உயர்வாக தியானிப்பாயாக, முக்கியம். ஏன்னா அவனே சத்தியமிருதம் ஸ்ரீ சத்தியம் சத்தியஸ்ய யோனிம் நிகிதம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. சத்தியமிருதம் சத்தியபரம் ஸ்ரீ சத்தியம் சத்தியஸ்ய யோனிம் சத்தியம் நிகிதம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஸ்லோகம் மனப்பாடம் மறந்து போச்சு. அவன் 8 விதமான சத்தியங்கள் அவன் 8வது அவதாரம் பண்ண போறான் இல்லையா, 8வது பிள்ளையா, அதனால 8 விதமான சத்தியங்களால தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க அங்க கிருஷ்ணாவதார காலத்துல. அப்படிப்பட்ட சத்தியஸ்வரூபி. அப்போ நீ நாமா சொல்றன்னா சத்தியமா இருக்கணும் அந்த நாமம். ஏனதனம் சொன்னா கூட அது சத்தியமா உன்னை தூய சிப்ரம் பௌ தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சி சீக்கிரமா தூய தர்மாத்மாவா தூய பாகவதனம் மாத்திடும். அதுக்குதான் சில பனிஷ்மெண்ட் கொடுத்து உன்னை திருத்தி நல்ல வழியில கொண்டு வரணும். பகவான் எப்பொழுதும் அனுகூலமானவன் தான். பக்தர்களுக்கு பாகவதற்கு குற்றம் செய்யாத பாகவதர் குற்றமே செய்ய மாட்டேன்ல. சின்ன சின்ன தவறுகள், அந்த ஒரு அப்பா அம்மானா ஒரு பிள்ளை கண்டிதான் கண்டிப்பாங்க தவறு செய்யாம இருக்கிறதுக்கு. அது தவறு விட்டுரு, அவள் தான் அவன் பக்தி பண்ணு, அப்புறம் பகவான் அனுகூலமா இருக்க போறான், உனக்கு தேவையான வரங்களை கொடுக்க போறான். அப்புறம் நீ கேட்க வேண்டாம், கேட்காம பகவான் செய்வான். நீ கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டு மனசு ஒழுங்கி போய் ஆனா பகவான் பழையவன் அடிக்க மாட்டான் அப்படின்னா நீ உன் குற்றங்களை நீக்கிக்கோ. உனக்குள்ள இருக்கிற குற்றங்களை நீக்காத வரைக்கும் உனக்கு பகவானுடைய வரங்கள், பகவானுடைய அருளை பெறாம தடை பண்றதே எதுனா நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் தான். இந்த மனசுல உள்ள கல்மஷங்கள், செயல்கள் உள்ள குற்றங்கள், அவைகளை நீக்கிக்கொள். அப்புறம் பகவானுடைய வரத்துக்கு, பகவானுடைய அருளுக்கு தடையே கிடையாது. பகவான் கருணை உள்ளவன் தான், அதுக்கு தடையா இருக்கிறது நம்ம குற்றங்கள். அது குற்றங்களை நீக்கிக்கிட்டேன், தடையே இல்லை, பகவான் அனுகூலமாவே இருப்பான் பகவான் நாம சொல்றவங்களுக்கு. அதனாலதான் உனக்கு என்ன குற்றம் தெரியலையா, நாம சொல்லிட்டே உனக்கு குற்றத்தை உணர வைப்பான். உணர வச்சு அப்பமா அதை நீக்கி வைப்பான். அதை நீக்கிட்ட பிறகு அப்பமா அனுகூலமாவே இருப்பான். அதான் நாமாபராதம்னு சொல்றோம். அந்த தடைகளை நீக்கி விட்டால் பிறகு எல்லாம் நாம அனுகூலமாவே இருக்கும். நாம உனக்கு பிளஸ், உனக்கு எல்லாமே பாசிட்டிவாவே செய்து கொண்டிருக்கும். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நாம ஏதோ லைவ்ல இது போல வீடியோல ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அதனால கொஞ்சம் பேசிட்டேன், உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், அனுஷி சுவாமிக்கு ஜெய், ராம 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 சாதுமல்லிக்கு ஜெய், ராம 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 ராம.